படம் ஒரு டைம் வாட்ச் ஃபேமிலி பேஸ் ட்ரைலர்ல என்ன காமிச்சிருக்காங்களோ அதுதான் வந்து படத்துல சர்ப்ரைஸ் எலிமெண்ட் வந்து இதுல காமிச்சிட்டாங்க. ட்ரைலர் எல்லாம் காமிச்சா கண்டிப்பா ஏதாவது சர்ப்ரைஸா இருக்கும்னு பார்த்தா அவ்வளவா இல்லை. பட் இருந்தாலும் வந்து ஒரு எமோஷனல் பேஸ் வந்து ரொம்ப நல்லா கனெக்ட் பண்ணிருக்காங்க. ஜிவியோட மியூசிக் வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் மண் வாசனை அந்த பழைய காலத்து மாதிரி வந்து அந்த மாதிரி பாடல்கள் வந்து ரொம்பவே ஒரு வைப்ல இருக்கு. அந்த தேர்தல் இடத்துல மட்டும்தான் அந்த படம் அந்த மாதிரி அந்த ஃபைட்டும் சரி, அந்த பிஜிஎம், அந்த சவுண்ட்ஸும் சரி, அது ஒரு அவங்க பர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூ பண்ணதுக்கு என்ன முடியல. வந்தாரு நல்லா இருக்கிற மாதிரி ரொம்ப நல்ல ஓவர் ஆக்டிங் கிடையாது. கரெக்டா சட்டிலா என்ன பண்ணுவோம் அது கரெக்டா பண்ணுவோம். அருண் விஜயோட கேரக்டர் பாத்தீங்கன்னா ஒரு நக்கலான பணக்கார பையன் இதோ எனக்கு நம்ம இப்படி ஒருத்தர் வளர்ந்துருக்காங்க அப்படின்னு. சத்யராஜோட கேரக்டர் பாத்தீங்கன்னா வந்து ஒரு அப்பா பையன் எப்படி வளர்ந்துரு எவ்வளவுதான் செல்ல கொடுத்து இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல காசு இருக்கோ இல்லையோ பசங்களை வந்து எப்படி வேணா வளர்ந்துடுறாங்க, செல்ல கொடுத்து வளர்ந்துடுறாங்க. அப்படி வளர்க்கக்கூடாது, அதனால என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறதே ஒரு விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன காமிச்சிருக்காங்கன்னா வந்து பேரண்ட்ஸ் வந்து மக்கள் சில பேர்லாம் வந்து என்ன போய் சம்பாதிச்சு அங்கே இருப்பாங்க, அந்த கிராமம் இதெல்லாம் விட்டுருவாங்க, பிள்ளைங்க எல்லாரும் வீட்டுக்கு போய் சம்பாதிக்கிறாங்க. அது அவங்களோட நீடு தான். இருந்தாலும் அந்த குழந்தைங்க தன்னோட பேரண்ட்ஸையும் பார்த்துக்கணும், கரெக்டான டைம்ல இருந்தாதான் அதுக்கு ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான புதிய ஜென்ரேஷன் மக்களுக்கு இந்த படம் மசாலா அதெல்லாம் எதிர்பார்க்குறாங்க. ஃபேமிலி எமோஷனல் கனெக்ட் வேணும் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு மட்டும்தான் படம். ஓடிடியில எப்படி இருக்குன்னு தெரியல, பட் இருந்தாலும்